ஈரானிடம் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அந்த திறன் இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா திட்டவட்டமாக சொல்கிறது. ஒரு நியூக்ளியர் பாம்பை உருவாக்கிறதுனாலையோ இல்லை 10 நியூக்ளியர் பாம்புகளை ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஈரான் ஒரு பெரிய ஒரு வல்லரசெல்லாம் ஆயிட முடியாது. ஆனா பதிலடி கொடுக்க முடியும். இன்னொரு நாடு என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை மிரட்ட முடியாது. நீ என்ன மிரட்டினா நான் உன்னை மிரட்டுவேன். அதாவது ஒரே அணு ஆயுதம் தான் இஸ்ரேல் கிட்டையும் இருக்குது, அமெரிக்கா கிட்டையும் இருக்குது, ஈரான் கிட்டையும் வந்துருச்சு அப்படின்னோம்னா அதன் பிறகு அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை மிரட்ட முடியாது. ட்ரம்ப் என்ன சொன்னாரு, உங்களை நாங்க ஸ்டோனேஜுக்கு கற்காலத்துக்கு தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டார் இல்லையா? அப்படி மிரட்டுறதுக்கான அடிப்படை என்ன? கற்காலத்துக்கு அனுப்பிவிடுவோம் என்னன்னா ஒட்டு மொத்தமா அழிச்சிடும். எதை வச்சு அடிப்பாங்க? இது வரைக்கும் குண்டுகிட்ட எல்லாம் போட்டு எதையும் பிடுங்க முடியல. என்னுடைய பலத்தை வைத்துக்கொண்டு நான் அமைதியை ஏற்படுத்துவேன். இதான் இந்த பேச்சுவார்த்தையின் போது வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைப்பாடு. வணக்கம் தோழர்களே, ரூசோசின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த போர் நிறுத்தத்தை இலக்காக கொண்டு நடந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேர தொடர் பேச்சுக்கு பிறகு தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த தோல்விக்கான காரணத்தை வைத்துக்கொண்டு ஈரான் எதற்கும் சம்மதிக்கவில்லை என்று சொல்லி, நாங்கள் ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றுவோம், எங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த கப்பலும் உள்ளேயும் செல்ல முடியாது, வெளியேயும் வர முடியாது என்று ட்ரம்ப் ஒரு போர் பிரகடனம் செய்திருக்கிறார். அதனை எதிர்த்து ஈரானும் பார்க்கலாம், நாங்கள் விட்டு தர மாட்டோம், அது எங்களுடைய உரிமை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான நேரம் இன்று இரவு 7:30 மணி. 7:30 மணிக்கு மேல் அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்கள் அங்கே முற்றுகையிடப் போகின்றன. அதனை உடைக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபடப் போகிறது. இதற்கு இடையே இந்தியாவிற்கு அனுப்பக்கூடிய அந்த எண்ணெய் கப்பல்களை நாங்கள் தொடர்ந்து அனுப்புவோம் என்றும் ஈரான் சொல்லியிருக்கிறது. இது முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் அதை அமெரிக்கா ஒத்துக்குமா? ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக வெளியேறி இங்கே அரபிக்கடல் பகுதிக்கு வருவதற்கு அமெரிக்கா அனுமதிக்குமா? அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது? இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடந்த போரை விட அதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் சொல்லியிருக்கின்றேன். எடுத்த உடனே பேச ஆரம்பித்த உடனே அமெரிக்க தரப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். என்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் எதிர்காலத்திலையும் கூட ஈரான் அணு ஆயுதத்தை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செறிவூட்டல், அதன் மூலம்தான் புளூட்டோனியத்தை எடுக்க முடியும், வெப்பன் கிரேடு பாம்ஸ் புளூட்டோனியத்தை வெப்பன் கிரேடு இதை உருவாக்க முடியும். அது 2. மூன்றாவது விஷயம், இப்போ இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத ஆய்வு மையங்கள் அனைத்தையும் நிரந்தரமாக மூடிவிட வேண்டும், டிஸ்மேண்டிலிங் மூடிவிட வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை எடுத்தவுடன் முன்வைத்தது. அதற்கு ஈரான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. நாங்கள் அதை பற்றி கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி உலகத்துக்கு தான், நாங்கள் அணுசக்தியை அமைதி முயற்சிகளுக்காக, அமைதி தேவைக்காக, அதாவது சிவில் நியூக்ளியர் பர்பஸ், அதாவது மின்சாரம் தயாரிக்கவும் மற்ற விடயங்களுக்காகவும் தேவை. அது அப்போ இந்தியாவில் இல்லையா? அந்த மாதிரி அதை நாங்கள் செய்வோம், அதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த மற்றது எல்லாத்தையும் சொல்லலாம். 5 பாயிண்ட் தோற்று போய் 5 பாயிண்டில் ஒத்து போல, 8 பாயிண்டில் ஒத்து போல எல்லாமே சொல்லலாம். ஆனால் அவங்க குறியாக இருந்தது என்ன அப்படின்னோம்னா, ஈரானிடம் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அந்த திறன் இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா திட்டவட்டமாக சொல்கிறது. எதற்காக? ஒரு நியூக்ளியர் பாம்பை உருவாக்கிறதுனாலையோ இல்லை 10 நியூக்ளியர் பாம்புகளை
ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஈரான் ஒரு பெரிய ஒரு வல்லரசெல்லாம் ஆயிட முடியாது. அது வேற. ஆனால் பதிலடி கொடுக்க முடியும். இன்னொரு நாடு என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை மிரட்ட முடியாது. நீ என்னை மிரட்டினா நான் உன்னை மிரட்டுவேன். அதாவது ஒரே அணு ஆயுதம் தான் இஸ்ரேல் கிட்டையும் இருக்குது, அமெரிக்கா கிட்டையும் இருக்குது, ஈரான் கிட்டையும் வந்துருச்சு அப்படின்னோம்னா அதன் பிறகு அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை மிரட்ட முடியாது. அதுதான் அது அல்டிமேட். உன்னை அழிக்க இப்போ சொன்னார்ல ட்ரம்ப், என்ன சொன்னார்? உங்களை நாங்கள் ஸ்டோனேஜுக்கு, கற்காலத்துக்கு தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் இல்லையா? அப்படி மிரட்டுறதுக்கான அடிப்படை என்ன? கற்காலத்துக்கு அனுப்பிவிடுவோம் என்னன்னா ஒட்டு மொத்தமாக அழிச்சிடும். எதை வச்சு அடிப்பாங்க? இது வரைக்கும் குண்டுகிட்டெல்லாம் போட்டு வந்துட்டு எதையும் பிடுங்க முடியல. அப்போ எதை வச்சு அடிப்பாங்க? அணு ஆயுதத்தை வச்சு தான். அப்போ அவங்க ஒரு அணு ஆயுத பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னோம்னா அவங்க பதிலுக்கு அதை இஸ்ரேல் தலையில் போடலாம். ஏன்னா இஸ்ரேலுக்காக தானே இந்த போரில் வந்துட்டு அமெரிக்கா இறங்கி இருக்கிறாங்க. அதுதான் கவனிக்கணும். அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒன்று த்ரெட்டனிங், அச்சுறுத்தல், என்னுடைய பலத்தை வைத்துக்கொண்டு நான் அமைதியை ஏற்படுத்துவேன். இதான் இந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. பலத்தை வைத்துக்கொண்டு அமைதியை ஏற்படுத்துவேன், அச்சுறுத்தல், இல்லாட்டி உன்னை அழிச்சிருவேன், உன்னை எதுவுமே இருக்காது, உன் எண்ணெய் ஃபில்டர்லாம் குண்டு போட்டு அழிச்சிருவேன், ஹார்மோஸ் அணையை அழிச்சிருவேன், எல்லாத்தையும் அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன். அது அவங்களுடைய பலம். அதுக்கு ஈரானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னோம்னா ரெசிஸ்டன்ஸ் வித் டிக்னிட்டி, எதிர்ப்பது, கண்ணியத்தோடு எதிர்ப்பது, கௌரவத்தோடு எதிர்ப்பது, கௌரவத்தை விட்டு தராமல் எதிர்ப்பது அப்படின்ற இடத்துல அவங்க வந்து நின்றுட்டாங்க. அதுதான் இந்த பேச்சுவார்த்தையில் ரெண்டு சைடு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுடைய அடிப்படை என்று சொல்றாங்க. ரொம்ப சரியான ஒரு விடயம்தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆயுத பலம், ஈரானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எதிர்ப்பு பலம், இது ரெண்டு தான். இதற்கு மேலேயே இதுதான் வந்துட்டு நடக்க போகுது. அப்போ ஏன் அமெரிக்கா வந்துட்டு தங்கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்குது, ஏகப்பட்ட அணு ஆயுதம் இருக்குது, பல்லாயிரக்கணக்கில் அணு ஆயுதம் இருக்குது, இஸ்ரேல் கிட்டே இருக்குது. அப்போ ஈரான் உருவாக்குறதுனால மட்டும் என்ன ஆகிட போகுது? என்ன ஆகிட போகுது அப்படின்னோம்னா நீங்கள் ஒருபோதும் ஈரானை மிரட்ட முடியாது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். குறிப்பாக இஸ்ரேல் வந்துட்டு அங்கே என்ன நினைக்கிறான்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு நாடாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் இது தன்னை விரிவாக்கம் செய்ய விரும்புகிறது. அது சிரியாவை முழுங்கணும், லெபனானை முழுங்கணும், இப்படியெல்லாம் முழுங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய நாடாக, ஒரு பெரிய பொருளாதாரமாகி, அதுக்கு தான் காசாவை ஏற்கனவே அழிச்சு கிழிச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சு எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அங்கே மழை பெஞ்சிருக்குது, எல்லாம் இவ்வளோ தண்ணியில் நைட்டுக்கு அப்படி குளிர்ந்துக்கிட்ட அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. முகாம்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அடுத்தபடி என்ன வரும்? வியாதி வரும். அப்புறம் என்ன வரும்? செத்து போவாங்க. மருத்துவ வசதி இல்லை, சாப்பிட வசதி இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, தங்குறதுக்கு கட்டடம் இல்லை. இப்படி போட்டு காசாவை அழிச்சிட்டாங்க. ஆனால் அதை பற்றி உலகம் ரொம்ப பேசுறது இல்லை. குறிப்பாக இந்தியா அதை பற்றியெல்லாம் பேசுறது இல்லை. அப்போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா அந்த விரிவாக்கம், தனது நாட்டை விரிவாக்க, ஜியானிசம் அப்படின்றது வேற எவ்வளோ இல்லை. ஜியானிசம் அப்படின்னு இஸ்ரேலுடைய கொள்கை என்னன்னா இஸ்ரேலை அமைப்பது, விரிவுபடுத்துவது. அந்த விரிவுபடுத்துவதற்கு எதிராக ஒரே ஒரு நாடு பலமாக நிற்குது, ஈரான். இஸ்ரேலோட போரிடக்கூடிய நாடுகள், அது ஹமாஸ் போன்ற இயக்கங்கள், ஹெஸ்பல்லா போன்றவை, இவை அனைத்திற்கும் பின்பலமாக இருப்பது, ஏன் பின்பலனால முன்பலம் எல்லாமே அவங்க தான், ஈரான் தான். அப்போ ஈரானை அழிக்கணும் அப்படின்னோம்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துடக்கூடாது. ஏன்னா அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை பொறுத்துக்க மாட்டேன்ற ஒரே ஒரு பாம்பை தூக்கி இஸ்ரேல் மேலே போட்டோம்னா அதோட அவங்க முடிஞ்சு போச்சு. இஸ்ரேலுக்கு அதை முடிச்சிடும். அதுக்கப்புறம் பேச முடியாது, துள்ள முடியாது, விரிவாக்கம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாலஸ்தீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் இஸ்ரேலுடைய அந்த விரிவாக்க திட்டத்திற்கு தடையாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது என்று அமெரிக்கா அழுத்தமாக தனது கோரிக்கையை வைக்கிறது. ஈரானுக்கு அதில் முக்கியம். எனக்கு தேவை ஒரு கேப்பபிலிட்டி, என்னால் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு, டெட்டரண்ட். அதான்
என்னை அச்சுறுத்த முடியாது. என்னை அச்சுறுத்த முற்பட்ட அப்படின்னம்னா என்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அவங்ககிட்ட டெலிவரி சிஸ்டம் எல்லாமே இருக்குது. பார்த்துரும் நம்ம என்னென்ன ஏகப்பட்ட ஏவுகணைகள் எல்லாம் வச்சாங்க. எல்லாம் சூப்பர் சானிக், ஹைப்பர் சானிக் ஏவுகணை எல்லாம் போச்சு, தாக்குச்சு, எல்லாமே பண்ணிச்சு. இன்னும் பல ஏவுகணைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்துட்டு எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் தான். இல்லை, அமெரிக்காவினுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, அவன் உருவாக்கிட்டான், அவனால் ஒரு சில வாரங்களில் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி அதை பிரயோகம் செய்ய முடியும் அப்படின்ட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்புகிறாங்க. அது அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளான நேட்டோ அலிஸும் நம்புகிறாங்க. அதனால் பாதிக்கப்படக்கூடிய நாடாக வந்துட்டு இஸ்ரேல் தான் இருக்கும் அப்படின்றதே அவங்க உறுதியாக இருக்காங்க. இதுதான். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படி செஞ்சால் அது தனக்கும் பேரழிவாக ஆகுன்றது தெரியும். ஆனால் நீ என்னை தாக்கணுன்னா நான் உன்னை அதே வச்சு தாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருது இல்லை. ஈரான் கிட்ட இப்போ இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இந்தியாவை யாரும் மிரட்ட முடியாது, சீனாவாலெல்லாம் மிரட்ட முடியாது. ஏன்னா அணு ஆயுதம் மட்டும் இல்லை, அதை டெலிவர் பண்ணுறதுக்கான ஏவுகணைகளும் இருக்குது இந்தியாவிடம். சாதாரண ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை அடிக்கிறோம்னா கூட பிருத்திவி மிசைல் இருக்குது. அதுக்கப்புறம் 700, 1500, 2500, 3500, 5500 இப்படி எல்லாம் அக்னி கிளாஸ் ஏவுகணைகள்லாம் இருக்குது. எல்லாம் துல்லியமாக சென்று தாக்கக்கூடியவை. எல்லாம் 1000 கிலோ வார்ஹெட்டை கொண்டு போயிட்டு அடிக்கும். ஸோ அப்போது நம்ம தெளிவாக இருக்கும். இதே கேப்பபிலிட்டி தான் ஈரான் எதிர்பார்க்குறான். ஆனால் நீ வந்துட்டு நான் ப்ராலிஃபரேஷன், நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அதில் கையெழுத்து போட்டிய, அதனால் நீ அதை கடைபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையெழுத்து போடாதே அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டான். அதை ஏன்னு கேட்கறது இல்லை, எந்த நாடும் கேட்கறது இல்லை. இப்போ இதுதான் அடிப்படையான அரசியல் சிக்கலுக்கு. ஒரு நாடு தன்னை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு எதிரிடமிருந்து தற்காத்து கொள்ள பலம் வாய்ந்த ஆயுதத்தை, உலகின் பலம் வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்க நினைக்கிறது. அந்த நாட்டை மிரட்டி பணிய வைக்க ஏற்கனவே பலம் வாய்ந்த நாடாக இருக்கக்கூடிய நாடு அது அந்த பலத்தை பெறுவதை தடுக்கிறது. இதுதான் எல்லாமே. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அது ஒரே கட்டத்தில் முடிஞ்சதுன்னா 9 கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இதே தான் கதை. நான் ஒரு போதும் பண்ண மாட்டேன். அதாவது என்னால் ஆயுதம் பண்ண முடியும், அதற்கான வசதி இருக்குது, பொருட்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னோம்னா அது ஒத்துக்குவாங்க? யாராவது ஒத்துக்க மாட்டாங்க. அதான் ஈரான். நான் அமைதிக்கான அணு ஆய்வை செய்வேன், பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை போருக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா எனக்கு எதிராக நீ பயன்படுத்தலை. ஐயோ, அமெரிக்கா வந்துட்டு 13,000 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய மைன்யூட் மேன் அப்படின்ற ஒரு சின்ன ரக அணுகுண்டை ஈரான் மேலே வீசுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். இந்த ட்ரம்ப்னுடைய வெறிபிடித்த பேச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அதுதான், யுக்தி அதுதான் அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. இதுதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய மையமாக இருந்து பேச்சுவார்த்தை முடிவதற்கான அடிப்படையாகவும் ஆகிவிட்டது. இது இப்படிதான் முடியுன்றது நமக்கு தெரியும். இதே ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பான், அதுவும் தெரியும். ஆனால் ஒரு பெரிய விடயம், அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேடுக்கு இங்கிலாந்து சொல்லிட்டா நான் அதில் ஒத்து போக மாட்டேன். இதுதான் ட்ரம்ப்புக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அடி. ஏன்னா இது பிரச்சனைக்கான தீர்வு இல்லை. மீண்டும் மீண்டும் மோதலுக்கு நீ போற, மீண்டும் மீண்டும் மோதலுக்கு போறதுக்கான அடிப்படை இல்லை. அவ்வளோதான் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸு அவங்களுடைய முடிவு. நீ எடுக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கை ஒரு தீர்வுக்கானது அல்ல. அது மேலும் மேலும் இந்த மோதலை கூர்மைப்படுத்தும். ஒரு கட்டத்தில் நீ யாரை காப்பாற்றுறோன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு இஸ்ரேல் இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% இஸ்ரேல் இன்னைக்கு அழிஞ்சு போய் கிடக்குது. இந்த போர் தொடர்ந்தா இன்னும் மோசமான அழிவுகளை அந்த நாடு சந்திக்கணும், ஈரானை சந்திக்கும், அமெரிக்காவும் சந்திக்கும். அதனுடைய ஆயுத பலம் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் முடிந்திருக்கிறது. இன்று 7:30 மணிக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது இந்திய நேரப்படி பார்ப்போம். மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.